நீங்க கன்சிஸ்டன்சியோட படிச்சா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே எந்த விதமான எக்ஸாமா இருந்தாலும் ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த கன்சிஸ்டன்சிய எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நெறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஐஓபி, எல்பிஓல ஃப்ரீக்வென்ட்டா எத்தன மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்? எக்ஸாம் டேட்ஸ் என்ன? அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ எப்படி ப்ராப்பரா படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்கச்சக்கமா குடுத்துருக்கேன். இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த 50 டேஸ்க்கு மேல இருக்கு. பட் நடுவுல நமக்கு ஐபிபிஎஸ், பிஓ எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த டிராவலிங் அந்த எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு, இந்த எக்ஸாமுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய டைம் ஒரு 50+ டேஸ் இருக்கும். இந்த 50+ டேஸ்ல எப்படி நம்ம இந்த சிஏவை கன்சிஸ்டன்சியா பிரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல இந்த கன்டென்ட்ட முடிச்சுட்டு அப்புறம் கன்சிஸ்டன்சிய பத்தி பேசுறேன். ஏன்னா அத பேசினா ஓடிருவாங்க நெறைய பேரு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நெறைய பேரு இதுக்கு முன்னாடி இந்த எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஷேர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா லாஸ்ட் இயர் நெறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம சேனல பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சீனியர் ஆஸ்பிரண்ட் யாராவது பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் ஆன மாரி அவங்களுக்கு யூஸ் ஆகும். சேனல ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ரைட். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அக்டோபர் ஓகேங்களா? அக்டோபர் 2nd வீக் ஓகேங்களா? அப்படி இல்லன்னா 3rd வீக் வரும். இன்னும் ஃபைனலைஸ் ஆகல டேட். அதனால தான் சொல்லாம இருந்தேன். பட் ஆனா நம்ம 2nd ஆர் 3rd வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாரி உங்களோட பிரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. 10, 11, 17, 18 பக்கம் ஓகேங்களா? இந்த 3, 4 டேட்ல தான் எப்பயோ ஒரு டைம் வருது. ஓகேவா? அப்போ இன்னும் ஒரு 60 நாள் கிட்ட இருக்கு. 60 நாள்ல ஒரு 5 நாள் ஐபிபிஎஸ், பிஓ போக மீதி ஃபுல்லா இந்த எக்ஸாம் தான் படிக்க போறோம். எப்படி கன்சிஸ்டன்சியா படிக்கிறது? கன்சிஸ்டன்சியா படிக்கணும் அப்படின்னா, முதல்ல பர் டே நான் வந்து 8 மணி நேரம் படிக்கணும். 10 மணி நேரம் படிக்கணும். படிச்சா இவ்வளோ நேரம் தான் படிப்பேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ட எடுத்துருங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மைண்ட் செட்டே வராது. படிச்சா 1 1/2 மணி நேரம் பிடிக்கும். ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா 1 1/2 மணி நேரம் பிடிக்கும். அதனால இந்த 20 நிமிஷத்துல நம்ம ஏதாச்சும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு எடுப்பீங்க. எடுத்தீங்க அப்படின்னா, அதுவே பல மணி நேரம் போயிடும். புரியுதுங்களா? அண்ட் பல மணி நேரம் போனா கூட பரவால்ல. அது உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிரும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வில் பவர் இருக்காது. ஏன்னா நீங்க ரீல்ஸ் பார்த்து பிரெயின் ஸ்டிமுலேட் ஆயிரும். டோபமைன் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுன்னா, உங்களால அதுக்கு மேல என்ன வேலையும் பார்க்க முடியாது. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு, அத கம்ப்ளீட் பண்ணா ஒரு டோபமைன் வரும். அத நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்லயும், ரீல்ஸ்லயும் இல்ல ஏதோ ஒரு மீடியா கன்சம்ப்ஷன்ல எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு இது சிஏ படிக்க மோட்டிவேஷனே கிடைக்காம போயிடும். அந்த 20 நிமிஷம் தானே நீங்க விட்டீங்க இல்லையா? அது அந்த ஹோல் டே ஃபுல்லா பாதிக்கப்படும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு முக்கியமான கீ என்ன அப்டின்னா, என்கிட்ட 20 மினிட்ஸ் தான் இருக்கு அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், 20 நியூஸ் படிக்கக்கூடிய டாஸ்க்ல ஒரு 5 நியூஸ் படிப்பேன். 5 நியூஸ் என்னால 20 நிமிஷத்துல படிக்க முடியும்ல? அவ்வளோதான் 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு, மீதிய பெண்டிங் போட்டுருவேன். என்ன வொர்க்கு? ஒரு ஃபங்ஷனுக்கு போணும். நான் முக்கியமா இந்த சொந்தக்காரங்க ஃபங்ஷனுக்குலாம் போக கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா, நீங்க போனீங்க அப்டின்னா, உங்களுடைய மைண்ட குழப்பி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா, அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுடைய மைண்டெல்லாம் குழப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் வராது அப்டி இப்டின்ட்டு. அப்படியே நீங்க கட்டாயமா போக வேண்டிய சிச்சுவேஷன்னா, போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, மீதி இருக்கக்கூடிய 15 நிமிஷம் படிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இருக்கக்கூடிய டைம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கணும். படிச்சா நான் 2 மணி நேரம் படிப்பேன். 3 மணி நேரம் ஒரே சிட்டிங்ல படிப்பேன். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த லைப்ரரியில போயிட்டு ப்ராப்பரா அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறவங்க. நீங்க வீட்ல படிக்கிறீங்க, லைப்ரரியில நீங்க படிக்கிறனா கூட, ஏதான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா, வேற கம்பல்சரி வரப்போகுதுன்னா, நீங்க அந்த டேஸ்ல எல்லா டேஸுமே நமக்கு 8 டூ 10 ஹவர்ஸ் படிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இருக்கக்கூடிய டைம ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்க படிக்கிறத விட்டீங்க அப்படின்னா, இப்ப டெய்லி 20 நியூஸ் படிக்கணும்ன்றது டார்கெட்னா, இப்போ ஒரு நாள் விட்டீங்கன்னா, இன்னைக்கு விட்ட மாரி நாளைக்கு விட்டுறலாம். இன்னைக்கு விட்ட மாரி நாளைக்கு விட்டுறலாம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே போயிட்டு கடைசி 20 நாள் அக்குமுலேட் ஆகி நிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மேலோட்டமா, அவசர அவசரமா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, ஒண்ணு கூட உங்களுக்கு ஞாபகம் வராது எக்ஸாம் ஹால்ல. சிஏ பொறுத்தவரை ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட் ரிவிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்ஆர்னா என்னன்ட்டு. ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம் சிஏக்கு. ஏன்னா, அது குழப்பி விட்டுரும். யார் என்ன லான்ச் பண்ணாங்க, என்ன ஸ்கீமு, என்ன யார் கொண்டு வந்தாங்க, எந்த மினிஸ்டர் எல்லாமே குழப்பி விட்டுரும்.
இவங்களும் இவங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு 500 நியூஸ்னா கூட 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3000 நியூஸ் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா சத்தியமாக குழப்பி விட்டுரும். ஓகேங்களா? 20 நாளில் படிக்கும்போது மேல் நுனிப்பில் மேல் மாதிரி தான் இருக்கும். மேலோட்டமாக படிச்சுட்டு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் வரும். இந்த மாதிரி எல்பிஓ எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நீங்கள் 10 நாள் 20 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு கிராக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு அந்த மாதிரி. ஓகேங்களா? எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனேன். அது என்ன ஆச்சுன்னா கஷ்டமாக கேட்டாங்க கொஸ்டின் பேப்பரை. படித்தவன் படிக்காதவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி வந்தால் ஒரு சில பேருக்கு மேபி என்ன கிடைக்கும்? வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரை உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள்னு அக்குமுலேட் ஆகி போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் டெய்லி படிக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது டார்கெட் அப்படின்னா, அன்னைக்கு 2 மணி நேரம் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா 20 நிமிஷம், 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் கொடுங்க. இதே தான் மற்ற மார்க் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தான். ஓகேங்களா? அன்னன்னைக்கு ஆனால் டைமை கொடுத்துடணும். இந்த 20 நிமிஷத்தில் புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாது. ஆனால் போன வாரம் படித்த கரண்ட் அஃபேர்ஸை இந்த 20 நிமிஷம் ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனர்ஜி தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற டைமில் நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணலாம். பூமர் மாதிரி இருக்கா? பூமர்லாம் கிடையாது. நீங்கள் இதை பண்ணால் தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட்டு. நான் சொல்கிறதே சொல்கிறேன். அது ஃபாலோ பண்ணுறதும் கண்டிப்பாக அது கஷ்டம் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது. மொபைல் அடிக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. நான் முடிஞ்ச வரை சொல்கிறேன். ரீல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ கூட பாருங்கள். நீங்கள் ஒரு படம் கூட பாருங்கள், தப்பு இல்லை. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய பிரெயின் சிமுலேட் ஆகி டோபமைன் ஹிட் ஆகிடும். அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாவோ மார்க் டெஸ்ட் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டு நல்ல ஸ்கோர் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு டோபமைன் வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள்லாம் ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஷார்ட்ஸோ இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸோ ஈடுபட்டு உங்களுடைய டோபமைன்ஸை லாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதனால் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து ரிவிஷன் பண்ணாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதுவே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாது. இது சைக்கலாஜிக்கல். ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணாமல் அன்னன்னைக்கு ஒர்க்கை அன்னன்னைக்கே முடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு காலையில் நான் ஒரு வீடியோ எடுத்தேன். நடுவில் எனக்கு பார்க்க இருக்கிற வேலை வந்துருச்சு. சரி பார்க்க எடுத்துகிட்டு வந்து நான் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10 நிமிஷம் படுத்து இருந்துட்டு அப்புறம் கோட் சூட்டு இல்லை ஃபார்மலாக ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு தான் வந்து அடுத்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சா என்னால் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஷெட்யூலே அப்படி தான் இருக்கும். இங்கே ஓடணும், அங்கே ஒரு வேலை இருக்கும், அங்கே ஒரு வேலை இருக்கும். அதையும் பார்க்கணும், இங்கே யூடியூப் சேனலை பார்க்கணும், ஆப்பை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது என் வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ப்ரெசன்டபுளாக காட்டிக்க மாட்டேன். அது பண்ணி தான் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எது ப்ரைமரி டாஸ்க்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த சொந்தக்கார விஷயத்துக்கு போகணுமா, அது ப்ரைமரி டாஸ்க்கா ரொம்ப சொந்தமான மட்டும் பாருங்கள். இல்லைனா ஒதுக்கிடுங்க. நோ சொல்ல பழகுங்க. இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நோ சொல்ல பழகுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களால செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்போது இன்றைக்கி நான் பார்க்க தோட்டத்தில் காலையிலேருந்து அவங்க அறுத்தாங்க, எடுத்து கொட்டினாங்க. அந்த மூட்டை ரொம்பிருச்சு. அந்த ஒரு 12 மூட்டை, ஒரு ஆஃப் மூட்டை. அது எங்கள் அப்பா கையில் தோல் மேலே தூக்கிட்டு வர முடியாது. அதை நான் போய் கொண்டு வந்து போடுவேன். அது அவங்களால செய்ய முடியாத வேலை நான் செய்வேன். அந்த வேலையை நான் செய்வேன். ஓகேங்களா? ஆனால் அவங்களால செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம ரிலேட்டிவோ, நம்ம ஃப்ரெண்டோ, அக்காவோ, அண்ணாவோ அவங்களால செய்ய முடியும். பட் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்லைனா பிளைண்டாக நோ சொல்லிடுங்க. அதுக்காக அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நோன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக இப்போ பூ பறிக்கிற வேலை பார்த்துருப்பீங்க. நான் இதில் கூட போட்டிருப்பேன். ஓகேங்களா? நிறையா போன வருஷம்லாம் போட்டிருப்பேன் வீடியோ எடுத்து டெலகிராம் குரூப்பில். பூ பறிக்கிற வேலை இருக்குல்ல, மற்ற டேஸில் பரவாயில்ல. இப்போ இவ்வளோ பிஸி ஷெடியூலில் என் ஒய்ஃபு ஃப்ரீயாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தனியாக இருந்தால் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் போய் கூட தான் 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ எங்கள் அப்பாவும் கூட வந்து இல்லை எங்கள் மாமா வருவாங்க. எல்லாம் சேர்ந்து எடுத்தால் ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிடுவாங்க. நான் போகமாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து 25 to 30 மினிட்ஸ் ஷார்ட் ஆகிடும். அவங்க அந்த பூ அறுக்கிற வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இருக்காது. ஓகேங்களா? அவங்க அந்த 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஆனால் மூட்டை தூக்குற வேலை வயசானவங்களால முடியாது. நான் தான் செஞ்சாகணும். அந்த வேலையை நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்களாலே செஞ்சுக்க முடியுமா? அவங்க செய்யறதுக்கு டைம் இருக்கா? உங்களுடைய டைமு, உங்களுடைய அவைலபிள் டைமு 2யும் கம்பேர் பண்ணி எஸ் ஆர் நோ சொல்ல பழகுங்க. பூ அறுக்கணும்னா நான் நோ சொல்லிடுவேன். மூட்டை தூக்கணும்,
இல்லை அங்கே வீட்டில் புளி மக்காரி இருக்கும், ரொம்ப வெயிட் தூக்கின்னு போய் வைக்கிற வேலை, இந்த மாதிரி முடியாத வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ சொல்ல பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும். நீங்கள் அந்த அவங்க சொல்கிற வேலைக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க படிக்கிறதை விட்டுட்டு. ஓகேங்களா? அண்ட் லைப்ரரியில் போய் படிக்க பழகுங்க. லைப்ரரியில் போய் படிக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் டவுன்லேயே இல்லை பிரான்ச் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? பிரான்ச் ஸ்பெல்லிங் கரெக்டா? லைப்ரரி. ஓகேங்களா? பிரான்ச் லைப்ரரி காலையில் 9 மணிலேருந்து 12:30 மணி நேரம், 12:30 மணி வரை, சாயந்தரம் 4 மணிலேருந்து 7:30 மணி வரை ஓப்பன் ஆகிருக்கும் இந்த டவுன்ல எல்லாம். இதுவே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் இருக்கீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணியா இல்லை 7, 8 to 8, அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா? அந்த லைப்ரரியில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்ககிட்ட வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. எமர்ஜென்சி வீட்டில் முடியாத ஒர்க்கு அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. நார்மலான ஒர்க்குக்கு நோ சொல்ல பழகுங்க. உங்கள் வீட்டுக்குன்னு இல்லை ப்ரோ, ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ஏன் அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நோ சொல்லிடாதீங்க. சரிங்களா? பாருங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஆனால் இது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிக்கலி. ஓகேங்களா? எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்? 6 to 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? இந்த 6 to 8 மந்த்ஸ் எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கோர். இதில் வந்து நிறைய கொஸ்டின் கவர் ஆகும். அப்போ இதே தெளிவாக டே பை டே படிச்சிடணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் சரி, வித் டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஐபிபிஎஸ்பிஓக்கும் கோர். ஓகேங்களா? ஐபிபிஎஸ்பிஓக்கும் இதுதான் கோர். இப்போ இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏப்ரல், மே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே படித்து வச்சுருந்தேன்னா அதை ரிவிஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? முன்னாடியே படிச்சிருந்தா ரிவைஸ் பண்ணுவேன். இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஆம்பிசியஸ் பாபா, அப்படி இல்லைனா அடா, அப்படி இல்லைனா அப்பர்ச்சித். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்ஸை எடுத்து மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவேன் ஏப்ரல், மே. ஓகேங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டை அப்பைர்ஸ் கிளவுடோடைய டெய்லி படித்தா பெட்டர், ஸ்மார்ட் கிடாவுடைய டெய்லி படித்தா பெட்டர். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எந்த சோர்ஸ் ஜி ஆதித்யா சாரோ, எந்த சோர்ஸ் நீங்கள் படித்தாலும் அப்பர்ச்சித்தோ, அதோடைய டீட்டெயில் வெர்ஷனை எடுத்து படிச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். இது 2 டைம் ரிவைஸ் பண்ணால் இது 4 டைம் ரிவைஸ் பண்ணணும். இது மந்த்லி படித்தா இது டெய்லி, அப்படி இல்லைனா டீட்டெயில்டு வெர்ஷன், அப்படி இல்லைனா மேலோட்டமாக படித்தா கூட படித்ததை மைண்டில் நிற்கிற மாதிரி தரமாக நங்கூரம் போட்ட மாதிரி படிச்சுக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு. இதுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர். ஓகேங்களா? செப்டம்பரும் நீங்கள் இந்த அளவுக்கு படிக்கலனா கூட அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். அதனால் இப்போ இதை 4 டைம் படிக்கிறீங்கன்னா இது 2 டைம் படிக்கணும். இது 3 டைம் ரிவைஸ் பண்ணுறேன்னா இது அட்லீஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடணும். இதையும் இந்த எக்ஸாம் தான் லாஸ்ட் அப்படின்னா நான் இதோட இது கம்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் கவர் ஆகும், ஒரு சில நேரங்களில் 2-3 கொஸ்டின் தான் கவர் ஆகும் செப்டம்பரில் இந்த டேட்டுக்கு. ஓகேங்களா? ஒரு சில நேரங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால் 50-50 கால் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேப்சூலை படிச்சுட்டு போவேன். சில நேரம் நான் டெய்லி படிச்சுட்டு அப் டு டேட் இருந்தேன்னா இதே மாதிரி இது கவர் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ பாருங்கள், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை என்ன பண்ணணும்? நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அதில் ஜூன் டு ஆகஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல், மே அப்படிங்கிறது என்ன? ஏப்ரல், மே அப்படிங்கிறது மந்த்லி கேப்சூல். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் பேங்கிங், ஓகேங்களா, பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ், இந்த பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 3 மாதத்துக்கு ரொம்ப கம்பல்சரி டீட்டெயிலாக பார்க்கணும். அப்பைர்ஸ் கிளவுடில் ஸ்டடி பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. ஆனால் நமக்கு 50 நாள் தான் இருக்குது. இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் படிங்க, அப்படி இல்லைனா வீக்லி பிடிஎஃப் படிங்க. அதோடு சேர்ந்து அப்பைர்ஸ் கிளவுடைய பேங்கிங் எம்சிக்யூ இருக்கும், அதை படிங்க. ஸ்மார்ட் கிடாவுலையும் உங்களுக்கு பேங்கிங் பிடிஎஃப் கொடுப்பாங்க, அது வித் ஸ்டாட்டிக்கோட படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதோடைய பாக்கெட் பிடிஎஃப் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டெய்லி ரெகுலராக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் படிக்கக்கூடிய மந்த்.
இதுக்கு முன்னாடி இருந்தும் கொஸ்டின் வரும். பிப்ரவரிலேருந்து ஒரு 2 கொஸ்டின், ஜான்வரிலேருந்து ஒரு கொஸ்டின், அது 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? இல்ல ஒரு சில நேரங்களில் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர்ல ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஜான்வரி, பிப்ரவரி கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேட்டா எக்ஸாம்ல வந்து எழுதுறவங்க எல்லாரும் அதை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க இத படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. 90% எக்ஸாம்ஸ்ல இதுலருந்து தான் கவர் ஆகும். ஆனா, இத படிக்கவே உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ எகைன் கேமரா திரும்பிச்சு. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இதுதான் அப்ரோச். இந்த நடுவுல இருக்கக்கூடிய 3 மாசத்துல நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இல்ல மிச்சமா எழுதியிருப்பேன். லாஸ்ட் இயர்க்கு முன்னாடியே 20 மெயின்ஸ் 24 மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் கணக்கு எழுதி விட்டுட்டேன். ஓகேங்களா? பாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம வந்து எக்ஸாம் ஜஸ்ட் ஃபார் அப்பியரன்ஸ் தான் எழுதுறோம். இப்போ ஃபுல் ப்ரிப்பரேஷன் நிறுத்திட்டேன் 2024ஓட. ஆனா, நான் எழுதியிருக்கலாம் மெயின்ஸ் எழுதிக்கிட்டே தானே இருக்கேன். என்னதான் ப்ரிப்பரேஷன் இல்லனாலும் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவேன். மெயின்ஸ் போய் எழுதிட்டு வந்துருவேன். ஓகேங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான கோரா இருக்கும். ஓகேங்களா? செப்டம்பர்லேருந்து ஒரு சில நேரம் கவர் ஆகும், ஒரு சில நேரம் கவர் ஆகாது. ஏப்ரல், மேல ஒரு சில கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஜான்வரி, பிப்ரவரில 1 ஆர் 2 கொஸ்டின் கவர் பண்ணுவாங்க. 1 ஆர் 2, 3-4, 5, 5 இதுல ஒரு 5, இதுல ஒரு 5, இதுல ஒரு 5, இங்க 2, இங்க 2, இங்க 1, இங்க ஒரு சில நேரங்கள் ஒரு கொஸ்டின் இருக்கும். சில நேரம் கொஸ்டின் கேட்க மாட்டான். சில நேரம் 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதுதான் ட்ரெண்ட். இப்படிதான் ஐபிபிஎஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுலருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆயிருக்கும். நீங்க அஃபேர்ஸ் கிளவுட் பேக்கேஜ் வேணா AK10 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நாங்க அங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ அங்க ஒரு பேட்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு லாங் டர்ம் ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி மெயின்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். பிரிலிம்ஸும் ஆட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் இந்த வீடியோவுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.